நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏண்டி அக்ரஹாரத்துல இருக்காரே ராமு, ஆத்தோட ஆத்துக்காரிய அமிச்சிட்டு காரியம் பண்ணின ஈரம் கூட இன்னும் காயல. அத போற போக்க பாத்தியோன்னோ? ஆமாண்டி, அவருக்கு என்ன வயசு ஆயிடுத்து. பைத்தியக்காரியோட குடும்பம் நடத்தினது பைத்தியம் நினைச்சிருப்பார் போல் இருக்கு. இல்லைன்னா அவளை ஆத்துக்குள்ள சேர்த்திருப்பாரா? சித்தி, சாம்பாரா? வாசனை சூப்பராக இருக்கு. எங்கள் அம்மா படம் உங்களுக்கு ஜோராக இருக்கு. சாம்பார் தானே? சாப்பிட்றியான்னு கேட்குறீங்களா? சரி, பரவாயில்ல, கொடுங்க. காவேரி, காவேரி, எங்க போன? சித்தி, சாம்பார். பொறுத்தியார் வீட்டில் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கேன்ல, வா. காஞ்சு போன பஞ்சு மாதிரி அந்த ஆள் தயாரா இருந்திருக்கிறாரு. நெருப்பு வந்துச்சு, பத்திக்குச்சு. யோ, அத உடியா. என் பொண்ணை கொண்டுட்டு இன்னொருத்தியோட கொடுத்து நடத்திட்டு இருக்கானா. என் மாப்பிள்ளன்னு கும்பகோணத்துல இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்காளாம். எப்படி அவ வந்தா தெரியும். அப்பா, 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 என்னப்பாச்சு? நே கொன்னு வேண்டாம்ப்பா, நீங்க வாங்கப்பா. சித்தி, சித்தி, அப்பா வாங்கப்பா. அப்பா, அது வந்துமா, என்னப்பாச்சு? உனக்கு பிடிக்குமேனு சாம்பார். எனக்காக யாரும் வெளியே போக முடியல. சித்தி வாங்க சித்தி, அப்பதான் சொல்லிட்டாரே, வாங்க சித்தி. அப்பா பாருங்களேன். சாமி, சௌக்கியமா? என்னப்பா புதுசா சவிக்குமான்னு கேக்குறேன்? சௌக்கியமா இருக்கும் போது சௌக்கியமா தான் கேட்க முடியும். சரி சரி, என்ன விஷயமா வந்த? காலையில முதல்ல கடைக்கு வர சொன்னாரு, காலைல வந்துருங்க. ரைட், நீ போ. அப்பா, என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, நீ போ. இன்னும் என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போறணும். போய் ரங்காச்சாரி, கட்டின பொண்டாட்டி ஆத்தோட விட்டுட்டு கண்டவளோட கொடுத்த நடத்திட்டு இருக்கானே மாப்பிள்ள. இத கூட நீ கேட்க மாட்டீரா? ஆற்றுக்கு போங்க மாமி, தெருவுல இருந்து கட்டுறல மானம் போறது.
நான் தெருவுல கத்தினா மானம் போயிடுறதாக்கும். ஸ்ரீரங்கத்து மானம் கும்போணத்துல காத்துல பறக்கிறது போய். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஊர்ல கேட்கறதுக்கு நாதியுள்ள மனுஷா யாருமே இல்லையா? மகாலட்சுமி ஆட்டமா என் பொண்ணை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேனே, எல்லாருமா சேர்ந்து அவளை ஆத்தோட அனுப்பிச்சு வச்சுட்டேளே. ஐயோ ஐயோ, பாட்டி வருதே. அப்பா 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 வருது. என்னம்மா, என்ன சொல்ற? ரைஸ் மில். ஐயோ, வந்துருச்சு. கண்டவளோட கும்மாளமா போடுறேன். இரு வரேன். அப்பா, மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, எங்கப்பா போயிட்டேன்? என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போயிருந்தேன்ப்பா. ஏப்பா, ஃப்ரெண்டை பார்க்க போற நேரத்துல வேலை தேடி முயற்சி பண்ணக்கூடாதாப்பா? ஏன்பா நானா போக மாட்டேங்கிறேன்? அது கிடைச்சாதானே? அதுவும் சரிதான்ப்பா. உசுர் இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு இந்த கிழவனுக்கு ஆசை இருக்காதா? பேர குழந்தைகளை பார்க்கணும், அதை தூக்கி கொஞ்சணும்னு என் மனசு துடியா துடிக்குதுப்பா. அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, பேசாம படுத்து தூங்குங்க. காலையில பேசிக்கலாம். தூங்குங்கப்பா. ஏப்பா கிருஷ்ணா, உள்ள சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு படு. பட்னியா கிடந்துடாத. கலெக்டர் ஆஃபீஸ் கிளார்க்குக்கு தான் அவளை கேட்டா. நான் தான் அதெல்லாம் வேண்டான்னுட்டு இங்கே கொண்டு வந்து தள்ளிட்டேன். கடைசியில் அவள் போயிட்டா. எங்கே போயிட்டா? போயிட்டான்னு சொல்கிறா. பெத்தவகிட்ட சொல்லாமல் விடுவாளா? அவள் பைத்தியமாக இருந்தப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டார் மாப்பிள்ளை. நான் தான் அவள் உங்கள் பொண்டாட்டி, எனக்கு பொண்ணு இல்லை, நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொன்னேன். அதுக்காக போனது கூட சொல்லாமல் விடுவாளா? காவேரி, என்னப்பா? நான் கடைக்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடு. சரிப்பா. நான் உள்ள வந்தா இவர் வெளியில போயிடுவார். அநியாயமாய வைதேகிய அனாதையா சாகடிச்சுட்டேளே. இது நியாயமா? இது அடுக்குமா? ஏண்டி காவேரி, இதெல்லாம் அந்த ரங்கநாதனுக்கே அடுக்குமாடி? ஊர் உலகத்துக்கு பயப்படாம உங்க அப்பா தான் கூத்தடிச்சுட்டு இருக்காருன்னா நீயும் அவளோட சேர்ந்துட்டு கும்மாளம் போட்டு இருக்கிய. பொண்டாட்டி எங்க செத்தா பொண்ணுட்டாம் தானே பேசிக்கிறா. அத்தனை தைரியம் உங்க அப்பா கேது. அதான் தைரியம் கொடுக்கறதுக்கு ஒத்தி இருக்காளே. பாட்டி, எங்க சித்தியை திட்டாதே. சித்தி? என் சித்தி யாரடி சித்தி? கண்டவளை கொண்டு வந்து வச்சுட்டு என்னவோ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கல. நீ பேசுறதெல்லாம் சாமி கேட்டுட்டு இருக்கு. கேட்கட்டும்டி, நன்னா கேட்கட்டும். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே நீ உங்க அப்பனும் இப்படி ஆடுற. குட்டி மூக்கு மொழியுமா நன்னாதான் இருக்கா. அதான் பொண்டாட்டி செத்த கையோட இவளை கொண்டு வந்து குடியேற்றி வச்சிருக்கான். போடி போ. குட்டாலத்துல இடி இடிச்சு கும்போணத்துல மழை பெய்ய வைக்கிறேன். ஆண்டவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நல்லதே நடக்கப் போகிறது. கலங்காதே, தளராதே. நல்ல காலம் பிறக்கப் போகிறது.
ஹாய் ஐர மீனு. ஸ்கூலுக்கா? நான் சைக்கிளில் கொண்டு போய் விட்டுறேங்க. ஒன்றும் வேண்டாம், நான் எங்கள் சித்தியோடையே போகிறேன். பாத்தியா, சித்தி வந்த உடனே நான் மறந்துட்டேன்ல. இருக்கட்டும். சரி, கோச்சுக்காத, நான் உங்க கூடயே வரேன். சித்தி, மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்துருங்க. சரி, உக்கார். மெதுவா. போ. எங்க வீடு வசதியா இருக்கா? ராமு அதிகமா பேச மாட்டான். அப்படியே பேசினாலும் மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவான். அப்படி ஏதாவது சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரு, எங்கிருந்து வந்தீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. பாப்போம் எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி பேசாம சிரிச்சுக்கிட்டு தலையாட்டிட்டு இருப்பீங்கன்னு. கிருஷ்ணா, லேட் ஆயிடுச்சு. டீச்சர் இன்னைக்கு அடிக்க தான் போறாங்க. ஐயோ வேண்டாமா, அப்படி அடிச்சா அந்த அடியை நான் வாங்கிக்கிறேன். சரியா? போலாமா? வரேங்க. ராமு, சார், ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. நேரடியாவே கேக்குறேன், யார் அந்த பொண்ணு? எல்லாரும் முதுகுக்கு முன்னாடி பேசுறா. நீங்க நேர்ல கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ யாருன்னே எனக்கு தெரியாது. என் பொண்ணு ஒரு அசடு. சித்தின்னு அவளை ஆத்துக்கு அழைச்சின்னு வந்துட்டான். அவளை வெளியே தான் நிக்க வச்சிருந்தேன். ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பேசி கடைசியில அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட முடியாது ஆயிடுச்சு. அனாதே ரோட்ல கிடந்த நாய்க்குட்டிய ஆத்துக்கு எடுத்துன்னு வந்து பால் ஊத்துற மாதிரி நினைச்சிருந்தேன். அவ பெண் வீட்டுல தனியா சமைச்சு சாப்பிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவ கூட நான் ஒரு வார்த்தை கூட பேசுனதே இல்லை. என் பொண்ணு காவேரி சித்தின்னு அவ மேல உசரையே வச்சிருக்கா. தாயில்லாத பொண்ணு, தட்டி கேட்க முடியல. இதுதான் நடந்தது. இதை நம்புறது நம்பாததும் உங்க இஷ்டம். என்னப்பா அது? எல்லாருடைய பேண்ட் பாக்கெட்டையும் சட்டு பாக்கெட்டையும் இப்படி செக் பண்ணிட்டு இருக்காங்க. போன தடவை இப்படி இல்லையே. அது ஒண்ணும் இல்லடா, போன வாரம் இந்த கம்பெனில பவர் மிஷினுக்காக வாங்கி வச்சிருந்த டிரான்ஸ்பார்மரை எவனோ ஒருத்தன் திருடிட்டானா. அதுல இருந்து போறவங்க வர்றவங்க எல்லாரையும் செக் பண்ண சொல்லி மேனேஜர் உத்தரவு. என்னப்பா, டிரான்ஸ்பார்மரை ஷர்ட் பாக்கெட்லயும் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போக முடியும்? ஏல, நமக்கேண்டா இந்த வம்பெல்லாம்? நம்மள செக் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். வா, நானும் அதே வாட்ச்மேன் வேலை தானே பாக்குறேன். நாளைக்கு அவனை பிதிக்கி எடுத்துட மாட்டேன். வாச்சினியப்பா, கேட்ல தானே வேலை உனக்கு. இன்னைக்கு என்ன உள்ள இல்ல, வந்து மேனேஜரை பார்க்கணும். அப்படியா? மேனேஜர் உள்ள இருக்காரு, போய் பாரு. ஆமா, தம்பி யாரு? என் பையன். அப்படியா? உள்ள போய் பாரு. பாப்பா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குல்ல, எதையும் மறந்துடுங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. சரி, அப்புறம் எல்லா பீஸஸும் கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பேக்கிங் எடுத்துருங்க. ஓகே, அதுதான். சரி, எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. சரி சார். வணக்கம் ஐயா. வாங்க சின்னியப்பன், என்ன விஷயம்? அது தம்பி யாரு? ஐயா, இவன் என் பையன் கிருஷ்ணா. வணக்கங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டி 4 எடுத்து படிக்க வச்சுனுங்க. ஓஹோ, அப்படியா? இப்போ நான் என்ன பண்ணோம்? 4-5 இடத்துல இருந்து என் பையனுக்கு நல்ல நல்ல வேலையெல்லாம் வந்ததுங்க. எல்லாமே தொலைவும் தூரமா இருந்துச்சுங்களா. ஒத்த பிள்ளைய அவ்வளவு தூரம் அனுப்பி வைக்க வேணாமேன்னு நான் தான் விட்டுட்டேனுங்க. ஐயா பார்த்து மனசு வச்சு நம்ம கம்பெனிலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கடைசி காலத்துல நிம்மதியா போய் சேர்ந்துருவனுங்க. கம்பெனி சட்டத்திட்டங்கள்லாம் மாறி போச்சு சென்னியப்பன். முன்ன மாதிரி நான் நினைச்ச உடனே யாரையுமே அப்பாயின்மெண்ட் போட முடியாது. இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் கமிட்டியில தான் ஆளுங்களை எடுக்க முடியும். ஐயாவை மீறி என்னங்க கமிட்டி எல்லாம்? ஐயா செய்யணும்னு நினைச்சா. சரி சரி, என்னால என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். இல்லைன்னா வேற ஏதாவது ஃபேக்டரியில வேலை இருக்கான்னு கேட்டு சொல்றேன். நல்லதுங்க, அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ வெரி மச் சார். வரேன். கிருஷ்ணா, வெள்ளக்கார மாதிரி கை குலுக்கிறேடா. உன்னை பார்த்தாதான்டா மேனேஜர். கொஞ்சம் நஞ்சம் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தா கூட உன்னால கெட்டும் போல இருக்க. அப்பா, என் பையன் வேலை வெட்டி இல்லாம இருக்கான்னு சொன்னதானே எனக்கு வேலை கிடைக்கும்.
நீ பாட்டுக்கு 5-6 கம்பெனில வேலை கிடைச்சதுன்னு சும்மா விட்டுக்கிட்டு இருக்க. சும்மாறா, உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு சொன்னா உன்னை எவனாவது மதிப்பானா? உனக்கு யாராவது வேலை தர்றேன்னா நான் வேணா 4-5 பேர் கையை காலை பிடிப்பனே தவிர உன்னை எப்போ விட்டு கொடுக்க மாட்டேன்டா. வேண்டாப்பா, வேண்டாம். இந்த பாரு, இதே கம்பெனியில உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கத்தான் போகுது. நீ வரும்போது செல்யூட் அடிச்சு கேட்ட திறந்து விட போறேன். ஆமா, போலாமா சித்தி? பாட்டி பெரிய ஓட்டவாய், யாரையாவது திட்டின்டே இருப்பா. அவ திட்டுறது நமக்கு கஷ்டமா இருக்கா சித்தி? அவ நிறைய திட்டினா நம்ம பார்த்த விட்டே போயிடுவியா? பராக்கு பார்த்துட்டு வரேன். நிஜமா என்னை விட்டு போக மாட்டேதானே? குழந்தை மேல பாசத்தை காட்டுறா. பாசத்தை வீதியில காட்டுறா. குழந்தை மேல இருக்க பாசத்தை வீதியில காட்டுறா. தோப்பனார் மேல இருக்க பாசத்தை வீட்டுல காட்டுறா போல இருக்கு. ஆமா, இவாத்த அம்புஜ மாமி இருக்காளே, ஆத்து தண்ணிய சுட வச்சு கடல் தரையில குளிக்கிறவளாச்சே, அவளாலேயே விரட்ட முடியல. என்ன சொன்ன கேட்ட ஜென்மமோ. சரியான கள்ளுளி மங்கி. அவெல்லாம் உன்னை தலை சித்தி திட்டுறா. நான் வேணா போய் திட்டாதேன்னு சொல்லிட்டு வரட்டுமா? போ சித்தி, நீயும் பேச மாட்டே, என்னையும் பேச விட மாட்டேங்கிற. பேசுங்க சித்தி. சித்தி பேசு சித்தி, எனக்கு தெரியும் நீ ஊமை இல்லைன்னு. பேசு சித்தி. சித்தி பேசு சித்தி, நீ பேசுவல்ல, பேசு. போ, உன்னோட வரமாட்டேன். இந்த ஊரை பிடிக்கலையா? பேசு சித்தி. நான் பார்த்த பிடிக்கலையா? அப்ப ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன பிடிக்கலையா? பேசு சித்தி, பேசு. காவேரி, அவ வாய் திறந்து பேச மாட்டா. ஊமை ஊரை கெடுக்குங்கிற மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்தையே கெடுக்க வந்தவ. இவளெல்லாம் மொட்டை அடிச்சு இந்த ஊரை விட்டே விரட்டணும். பத்தியா பத்தியா, நீ பேசாததால அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. பேசு சித்தி. சித்தி பேசு சித்தி. காவேரி, அவ நல்லவளா இருந்தா பேசுவா. ஏய், பேசு பார்க்கலாம். நீ பேசிட்டா இந்த ஸ்ரீரங்கமே பத்திண்டேரியுமோ? ஒண்ணு வாய் திறந்து பேசு, இல்ல இந்த ஊரை விட்டு ஓடிடு. சித்தி பேசு சித்தி. சித்தி பேசு. தேடி சோர்நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மேதி கொடுங்கூற்று கிரையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சித்தி, நீ பேசு சித்தி, நீ பேசு. உன் பேர் என்ன சித்தி? உன் பேர் என்ன? ஷாந்தி. வா வீட்டுக்கு. லோகத்துல எல்லாரையும் எந்த கஷ்டமும் இல்லாம சௌக்கியமா வைப்பா. சௌக்கியமா இருக்கியோன்னோ? நமஸ்காரம். அப்பா, ஹோட்டல் சாம்பாரை விட சித்தி வைக்கிற சாம்பார் தான் நல்ல வாசனையா இருக்கு. சித்த நாள் வாய முடின்னு வரையா சூடா ரெண்டு தொண பேசிட்டு. என்ன ஐரமீனே, காலையிலேயே என்ன கடை சாப்பாடா? நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? சித்தி வைக்கிற மாதிரி இல்ல. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீள்? எனக்கு என்னப்பா, வீடு போங்குது, காடு வாங்குது. இவன் ஒரு வேலை வெட்டின்னு போனா நான் நிமிந்து உட்காருவேன். ஒண்ணு கவலைப்படாதே, டவுன்ல 4 பெரிய மிஷால் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். என்னமோப்பா, இவன் ஓன் கூட சுத்துறதுனால தான் நான் ஒன்னும் சொல்லாம இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, இவனு நல்லவன் தான். ஆனா கடவுள் தான் கண் திறக்கணும். திறப்பார்ப்பா, திறப்பார். பாப்பா, டாக்டர் போயிடுவாரு. ராமு, நான் போயிட்டு வரேன். வா. கதை சொன்னா உங்ககிட்ட கேட்க மாட்டியா? போங்க பாட்டி, உங்க கதை ரொம்ப போர் அடிக்குது. உட்காரு. அந்த சூர்பனக ராமச்சந்திரமூர்த்தி மேல ஆசைப்பட்டு அவரை மயக்க வந்தவோ. அதை தெரிஞ்சுட்டு ராமபிரான் அவன் மூக்கறுத்து அனுப்பிச்சுட்டார். அவர் பகவான் யோகியவான், அப்படி செஞ்சார்.
லோகத்துல மத்தவெல்லாம் சூர்பனிகை கூட்டினே வச்சுட்டு இருக்கா. போங்க பாட்டி, உங்க கதை பிடிக்கல. அடிப்பாவி சித்தி, பாட்டி கதை ஒரே போர். நீ ஒரு கதை சொல்ல. போடி போ. அவ ஒரு மாயமான், அவகிட்ட எல்லாரும் மாட்டின்னு முழிங்கோ. நீ சொல்லு சித்தி. ராஜா ராணி கதை சொல்லிட்டா? ம்ஹும். தேவதை கதை? ம்ஹும். அப்ப வேற என்ன கதை? சரி, ஒரு குருவும் அவரோட சீடர்களும் காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. நடந்து நடந்து அவங்களுக்கு கால் வலிச்சது. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ ஒரு சீடன், நமக்கே நடந்து நடந்து கால் வலிக்குதே, குருவுக்கு எவ்வளவு வலிக்கும்னு கேட்டான். மத்த எல்லாரும் ஆமா அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. குருவுக்கே தெரியாம அவருக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அவர் தூங்கிட்டாரு. காவேரி, அவ நல்லா தூங்குறா. இன்னைக்கு வேணா இங்கே படுக்கட்டுமே. அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, தோப்பனான்னு ஒருத்தர் இருக்கேன். என்னோட தான் அவ தூங்கணும். வா. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. ஆத்துக்குள்ள நீ இருக்குச்சியே, உன்னை என்னையும் புள்ளியா வச்சு ஊர்ல கோலம் போட்டு இருக்கா. இப்ப இதெல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான். வீட்டுல பொம்பளை ஒருத்தி இருக்கும் போது ஒரு ஆம்பளை கோலம் போடுறது நல்லவா இருக்கும். ஒரு வேலைக்காரி இருந்தா அவ போட மாட்டாளா? இந்த ஊரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏற்கனவே உன்னாலண்ணா இப்படி கொடு. அண்ணா, நம்ம கிருஷ்ணாவோட அப்பா தவறிட்டாரு. என்னடா கிருஷ்ணா, ஒரு வழியா வேலை கிளம்பிட்ட இல்ல? சாகரத்துக்குள்ள எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு எங்க அப்பா. ஆனா என்ன செய்யறது, அவர் செத்ததுனாலதான் அவர் வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கார்ல ஏறி இப்படி கோட்டு சூட்டி மாட்டிக்கிட்டு நான் ஜம்முன்னு வேலைக்கு போறத பாக்குறதுக்கு தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இல்லாம போயிட்டாரு எங்க அப்பா. போற வேலை வந்துச்சு, போய் சேர்ந்துட்டாரு. விடுறா. அது இல்லடா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா நான் வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோட இருக்கிறத பார்த்துட்டு போயிருக்கலாம். சரி, வேலைக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ராமு, அப்பா போனப்புறம் நான் உடைஞ்சிட்டேன்டா. நீ நீ இல்லைன்னா நான் எப்போ போயிருப்பேன். அவர் உனக்கு மட்டும் தோப்பினார் இல்லடா, நேக்கு அவர் தான் தோப்பினார். நான் இருக்குண்டா, நான் இருக்கேன். இந்த வார்த்தை தான், இந்த
இந்த வார்த்தை தாண்டா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இல்லைன்னா எப்போ ராமு. போ போ போ. கையெழுத்து போட்டியா? போட்டேன் சார். வேலையில சேர்த்துட்டேன். உங்க அப்பா சட்டையா இது? அதே கிழிஞ்ச சட்டை. நீ கேட்ல நின்னாக்க சரி, நீ யார் உங்க அப்பா யாருன்னு அடையாளமே தெரியாது. உங்க அப்பா சென்னியப்ப மாதிரியே இருக்கிற. அன்னைக்கு உங்க அப்பா சென்னியப்பனை கூட்டிட்டு வரும்போதே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீ வேற 4 எழுத்து படிச்சிருக்கிறியா, இந்த கமல் உனக்கு கிளருக்கு வேலை கிடைச்சிருந்து, நீ வரும்போது போகும்போது நான் வேற சல்யூட் அடிக்கணும்னு ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேன். போ, நீ 4 எழுத்து படிச்சிருந்தாலும் உன் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு, அதை யாரால மாற்ற முடியும்? வாட்ச்மேன் பையன் வாட்ச்மேன் தான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோ பாரு ராஜா, நாமெல்லாம் ஒன்று போல இருக்கணும், புரியுதா? என்னவோ உங்க அப்பா சென்னியப்ப மாதிரியே வர்றவங்களுக்கு போறவங்களுக்கெல்லாம் சல்யூட் அடி. விதி யார விட்டது? இதே கம்பெனியில உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கத்தான் போகுது. நீ வரும்போது செல்யூட் அடிச்சு கதவை திறந்து விட போற. ஆமா அப்பா, நான் எந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த வேலைக்கே நான் வந்துட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. என்னென்ன காலையில இருந்து ஒரே யோசனையில இருக்கீங்க? ஒண்ணுமில்ல பாபு. முதலாளி. என்னப்பா? என் ஃப்ரெண்டு கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா திடீர்னு தவறி போனதுனால அவர் பார்த்துட்டு இருந்த வாட்ச்மேன் வேலை இவனுக்கு கிடைச்சிருக்கு. சரி. பாவம், கிழிஞ்சு போன சட்டையை போட்டுட்டு போறான். மனசு கஷ்டமா இருக்கு. அதனால புதுசா 2 யூனிஃபார்ம் தைக்க வேண்டியிருக்கு. நம்மகிட்ட இருக்கிற பின்னி காக்கில ஒரு 6 மீட்டர் கொடுத்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு இந்த மாசம் என் சம்பளத்தில் வேணா பிடிச்சிங்க. திரௌபதி மானத்தை காப்பாற்ற கிருஷ்ணர் துணி கொடுத்தாரு, நீ கிருஷ்ணனுக்கு துணி கொடுக்க போறியா? ரொம்ப நல்லா இருக்கியா? எதுக்கு எடுத்தாலும் கடன் கடன் கேட்குறிய. நீ என்ன லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற? ஏதோ பாவப்பட்டு நீ வாங்கின கடனுக்காக உன் சம்பளத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிக்கிட்டு இருக்க. 4-5 மாசத்துல ஏதாவது பணத்தை மொத்தமா சேர்த்து கொடுத்து பழைய கடன் அடைக்கிறதுக்கு பாரு. இனிமேல் காசை வைக்காம ஒரு கர்ச்சிப் கூட எடுக்கக்கூடாது. இந்த கடன் கடன் கேட்கிற வேலையை என்னையோட விட்டுடு. நிக்காத, போய் வேலையை பாரு. சார், கேட்ல நிக்க சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவசரமா வந்துடுச்சு சார், அதான். ஆமா, என்னனே வரவும் போறவங்க சல்ட் அடிச்சிட்டு இருக்கியாமா? அடிக்கூடாதா சார்? அடிக்க கூடாதியா? சரி சார். இந்த பாரு, முக்கியமானவர்களுக்கு மட்டும் சல்ட் அடி. சரி சார். இந்த ஆபீசர்களுக்கு அடி. சரி சார். நம்ம ஸ்டாஃப்களுக்கு அடி. சரி சார். முக்கியமா நம்ம வேலைக்கு உழ வைக்கிறான் பாரு, சரி சார், அவனுக்கு அடி. சரி சார். சும்மா கண்டவனுங்களுக்கெல்லாம் சல்ட் அடிச்சு நம்ம வேலையை குறைச்சிக்கிடாத. சரி சார். என்ன புரியுதா? புரிஞ்சுது சார். போ. சரி சார். வா, நேரா டீ கடைக்கு போ. சரி சார். நான் சொன்னேன்னு சொல்லு. சரி சார். நல்ல டபுள் ஸ்ட்ராங்கா. சரி சார். சக்கரை கம்மியா. சரி சார். ஒரு டீ வாங்கிட்டு வா. சரி சார். காசு உன் காசு போட்டு வாங்கிட்டு வாயா. சரி சார். என்ன ரொசாரியோ, டபுள் ஸ்ட்ராங்கா சக்கரை கம்மியா ஒரு டீ வாங்கிட்டு வர சொன்னா இங்க நின்னுட்டு இருக்க? இதை வாங்கிட்டு வந்துடுறேன் சார். வணக்கம் சார்.
காவேரி என்னப்பா? வா உட்கார். என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா. எது? ஐயோ, கொலுசு நம்ம இவ்வளவு லூசா இருக்கு. போப்பா, கொலுசு நல்லா தான் இருக்கு. இல்லம்மா, ரொம்ப லூசா இருக்குமா. அப்படியே விட்டினா எங்கேயாவது கழண்டு விழுந்துடும். உனக்கு நான் வேற புது கொலுசு வாங்கி தரேன். அதை காட்டு. அப்பா, இத போட்டுண்டு ஜலிர் ஜலிர் நடக்கிறச்ச நான் சிரிக்கிற மாதிரியே இருக்குன்னு நீ தானே சொல்வ. இப்ப கழற்றியே. புதுசா கொலுசு வாங்கி மாட்டுற வரைக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே இரு. அது கலீர் கலீர்னு எனக்கு கொலுசு சுத்தமா கேட்கும். பாருங்க சித்தி, நன்னா இருக்கிற கொலுசு அப்பா கழட்டிட்டாரு. புரியாம பேசுறா. இதை மாத்தி புது கொலுசு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். என்ன கிருஷ்ணா, டியூட்டிக்கா? ஆமா சார். உனக்கு என்னப்பா பகல் டியூட்டி? போறவங்க வரவங்களை பார்த்தே பொழுது போயிடும். என்ன பாரு, எப்ப பார்த்தாலும் நைட் டியூட்டி தான். ஆமா, ராத்திரி முழுக்க நல்லா மூச்சுதான் வேலை செய்றீங்க சார். நீங்க விடுற கொரட்டை சத்தம் எங்க வீடு வரைக்கும் கேக்குது. தூங்கறதா? மணிக்கு ஒரு தடவை காடை பஞ்ச் பண்ணி ஆகணும், இல்லைன்னா சீட்டை கிழிச்சிடுவாங்க. அதுக்கு தான் தனியாவே ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்கீங்களாமே. வாராமோ? ஆமா, இன்னைக்கு நீ வேலைக்கு போலியா? அது வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் போல. உன் வேலை எப்படி இருக்கு? பெரிய வேலை. துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு சண்டைக்கா போறேன். 20 தடவை சல்யூட்டு, 60 தடவை கேட்டை திறக்கிறது மூடுறது, அவ்வளவுதானே? ஆமா, என்ன உன் கையில? உனக்கு தான். எனக்கா? எதுக்கு இதெல்லாம்? சரி சரி, புது யூனிஃபார்ம் வந்தாச்சு. ஆமா, இதுக்கு பணம்? எப்படியோ கிடைச்சது. சசி வா போ. அப்ப வரேன்டா. ராமு, பச்சை குத்தி இருக்க. உனக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது. சும்மா குத்திக்கணும்னு தோணுச்சு, குத்திக்கிட்டேன். சரி, அது என்ன புல்லாங்குழல் மயிலிறகு? ஆமா, இந்த ரெண்டை யார் வச்சிருப்பா? கொஞ்சம் யோசி. மயிலிறகு மயில்கிட்ட இருக்கும், புல்லாங்குழல் யார் வச்சிருப்பா? இந்த ஆடு மாடு மேய்க்கிறவன் வச்சிருப்பான். தலையில மயிலிறகு வச்சுக்கிட்டு புல்லாங்குழல் யார் வாசிப்பா? கிருஷ்ண. ராமு, என் பேரையா பச்சை குத்தி இருக்க? உன் அளவுக்கு நெருக்கமா இன்னைக்கு யாரா இருக்கா? நீ என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு, குத்திக்கிட்டேன். நான் என்னடா உனக்கு செஞ்சேன்? ஏன்டா இவ்வளவு பிரியமா இருக்க? ரொம்ப பெருசு பண்ணாத, வாடா. ஏய், இங்க வாடி. என்னமோ தொங்க தொங்க தாலியை கட்டின்னு வந்த மாதிரி தான் வீட்டை ஆண்டுன்னு இருக்க. நீ யாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும்.
உனக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னா சொல்லு. கும்பகோணத்துல 4 பேர் ஆத்துல 10 பாத்திரம் தேய்ச்சி வயிற்ற கழுவிக்கிறதுக்கு வழி பண்றேன். இல்ல உனக்கு ஆம்பளையா தான் வேணும்னா கும்பகோணத்துல நிறைய ஆம்பளைங்க இருக்கா. காவேரி, சாமி படத்துக்கு கீழே பூசணிப்பூ வச்சிருக்கேன், சீக்கிரம் கொண்டாமா. ஏண்டி சனியன வந்து மோதற ஒரேடியா கொன்னுடு. இன்னைக்கு மார்கழி 1, சொர்க்காசல் திறந்திருப்பா. நேர வைகுண்டத்துக்கே போயிடுறேன். நீ தானே பாட்டி குறுக்கு வந்த? ஆமாண்டி, நன்னா எதிர்த்து பேச கத்துன்னு இருக்கேன். அதான் கத்து கொடுக்கறது ஒரு ஊமை கொட்டான் வந்திருக்கேன். ஆறு வருஷத்துக்கு முந்தி இதே மார்கழி 1 தான் நீ பிறந்த அன்னைக்கே பெத்தவளை பைத்தியமாக்கின துஷ்ட ஜென்மம்னா நீ. என்ன இன்னைக்கு மகாராணியோட பிறந்த நாளா? உனக்கு என்ன வேணும்? பாட்டி திட்டினா திட்டிட்டு போறாங்க, இது என்ன புதுசா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு பாயசம் தான் பிடிக்கும், ஆனா அப்பாக்கு செய்ய தெரியாதே. நான் செஞ்சு தரேன். அப்புறம் எங்க அம்மா முதுகுல யானை ஏற பிடிக்கும், அம்மா இல்லையே. ஏன் முதுகுல ஏறலாம். அப்புறம் வேற என்ன வேணும்? கண் கட்டி விளையாட பிடிக்கும். விளையாடலாம். எனக்கு ஆத்தோர மரத்துல ஊஞ்சல் கட்டி ஆட பிடிக்கும். இன்னைக்கு இது எல்லாம் பண்ணிடலாம். டேய், எங்கடா கூட்டிட்டு போற? பேசாம வாடா சொல்றேன். அங்க பாரு. சித்தி ஜோரா தள்ளுங்க. ராமு, காவேரியை இவ்வளவு சந்தோஷமா நாம எப்பாவது பார்த்திருக்குமா? உனக்கு வேணா ஒரு பொண்டாட்டி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா காவேரிக்கு ஒரு அம்மா தேவை. அதுவும் காவேரியை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிற ஒரு அம்மா தேவை. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. வேற ஏதாவது பேசலாமா? மரத்துல மரம் முளைச்சு மக்கரை சக்கரம் காய் காய்ச்சு தேடுறவங்க நிறைய பேர், தின்றவங்க யாரும் இல்ல. அது என்ன? மரத்துல மரம் முளைச்சுன்னா அரச மரத்துல வேப்ப மரமா? இல்ல. அப்போ தென்னை மரம், இளநீ, தேங்காய், தேங்காய் யாரும் பறிச்சு தென்னை மரமா? இல்ல. சரி, அப்ப என்னது? சரி, நான் தோத்து போயிட்டேன், நீயே சொல்லு. நான் காது திருகிட்டு தான் சொல்வேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் திருக விடுவேன். இதுல நம்மளுக்கு சின்ன விஷயம், சித்தி சொல்வாங்க. மரத்துல மரம் முளைச்சுனா அம்மாங்கிறவ ஒரு மரம், அவ பிரசவிக்கிற குழந்தை இன்னொரு மரம். மக்கரை சக்கரை காய் காய்ச்சினா கஷ்டப்பட்டு தானே பிரசவிக்கணும். தேடுறதுக்கு நிறைய பேர், ஆனா திங்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா இந்த உலகத்திலேயே குழந்தை தான் புள்ள கண்ணின்னு சொல்லுவாங்க. அது தேடுறவங்க நிறைய பேர், ஆனா யாராவது சாப்பிடுவாங்களா? அதுதான்.
ஏமாந்துட்டீங்களா? காதை காட்டுங்க. தோத்துட்டீங்களா? நான் ஜெயிச்சிட்டேனே. அப்பாக்கு தெரியல, தோத்து போயிட்டீங்களா? நீங்க தோத்துட்டீங்களா? அப்பா, அப்பா காதை காட்டுங்கப்பா, நான் திரும்பணும். அப்பா. காவேரி, பரவாயில்ல, அவ இங்கேயே தொங்கட்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.